அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இசைக்கருவி பேர் என்னன்னா குடுகுடுப்பி. எல்லாத்துக்கும் இந்த குடுகுடுப்பின்னு கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு பயமோ இல்லை சின்ன ஒரு கண்ணோ அதில் இருக்கும். என்னன்னா அந்த குடுகுடுப்புக்காரங்களை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போய் கதவை சாத்திடுவோம், ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த குடுகுடுப்பி சத்தத்தை பார்த்தா அது எப்படி அதில் சத்தம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னைக்கு அந்த இசைக்கருவி பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த இசைக்கருவி. அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே போல் கீழே பார்த்திங்கன்னா ஒரு மணி கொத்து தொங்கியிருக்கும். இந்த இசைக்கருவி சத்தம் ரொம்ப அருமையான சத்தம். இது ஒரு தாளக்கருவியை அதாவது ஒரு தோல் கருவியை தண்ணிக்குள்ளே வச்சு இசைக்கிற மாதிரி இருக்கும் அதோட சத்தம். ஸோ இது சலங்க சத்தம் வரங்காட்டி உங்கள் எல்லாத்துக்கும் அது தனியாக கேட்க முடியாது. நான் சலங்க சத்தம் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்படி தான் சத்தம் இருக்கும். இதோட தோல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குளிர்னால கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் ஷார்ப்பாக இருக்கும்போது இதோட சத்தம் இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக வரும். நான் முடிஞ்சால் ஷார்ப்பாக உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இதோட சத்தம் ரொம்ப ஒரு வினோதமான சத்தம் கூட நம்ம சொல்லலாம். இந்த சத்தத்தை வேறு எதுலேயுமே நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு இசைக்கருவி, ரொம்ப போர்ட்டபிள், ரொம்ப குட்டி, நம்ம கைக்குள்ளே நம்ம இப்படி அடக்கிடலாம், அந்த அளவுக்கு ஒரு இதான இசைக்கருவி. இதோட உடல் பகுதி, அதாவது ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார் கிளாஸ் ஷேப்பில் இருக்கும். அதாவது நம்ம மணல் கடிகாரம் இருக்கும்ல, அதோட ஷேப் மாதிரி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வளையம் போட்டு ஒரு கயிறு மூலியமாக இந்த இசைக்கருவியை இணைச்சிருக்காங்க. அதே போல் இதோட வாயளவு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தான். இந்த வாயளவு 1 இன்ச்சு தான். இதோட பாடியோட லென்த்து இது பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இது. ஸோ ரொம்ப குட்டியூண்டு இசைக்கருவி. இது குடுகுடுப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது குடுகுடுன்னு சத்தம் கேட்கறதுனால குடுகுடுப்பி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த குடுகுடுப்பியோட உடம்பு பார்த்திங்கன்னா இப்போ யாரும் செய்கிறது கிடையாது. இது ஒரே உருக்கு வெங்கலத்தால் இது செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த சவுண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இந்த குடுகுடுப்பிக்கு தோல் என்ன தோல் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தோல் பயன்படுத்த மாட்டாங்க, ஜவ்வுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது தோலுக்கு கீழே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சன்னமாக இருக்கும், அதை உரிச்சு தான் பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் முயல் ஜவ்வு தான் பயன்படுத்துவாங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் முயல் ஜவ்வு. இதுதான் இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப சன்னமாக இருக்கும். ஸோ சத்தமும் உங்களுக்கு ஒரு பெரிய சத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் இதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்லா சாஃப்டான அப்புறம் அதை எடுத்து நம்ம எருக்கலாம் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ ஒரு பசையாக பயன்படுத்தி இந்த எருக்கலாம் பாலை இந்த வளையத்தில் சுற்றி தோலை உள்ளே ஒட்டுறோம். ஸோ நான் இதை தோலை ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் நான் மாற்றினேன் இதை. ஸோ இது ஈஸியாக உடஞ்சும் போயிடும். ஸோ அது கீழே போடாமல் பத்திரமா நம்ம வச்சுக்கணும் இந்த இசைக்கருவியை. அதே போல் இது உங்களுக்கு எப்படி போய் மோதுதுன்னா, ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தொங்குது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் மெழுகு வச்சுருப்பாங்க. இந்த தேன் மெழுகு தான் அவங்க இப்படி கையை சிலுப்பும் போது உங்களுக்கு இந்த தேன் மெழுகு ரெண்டு பக்கம் மோதி உங்களுக்கு ஒரு சத்தம் உருவாகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி தான் சத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை ஸ்பீடாக அவங்க வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ கை இப்படி போயிட்டு இப்படி வரணும். உங்களுக்கு கிளாக் வைஸ் போய்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இது ரெண்டு பக்கமும் போய் அந்த தேன் மெழுகு மோதும். இந்த இசைக்கருவியை வாசிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குடுகுடுப்புக்காரங்க, கோடாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடுகுடுப்புக்காரங்க நம்மளோட தமிழ் குடிகள் கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள். அதாவது தெலுங்கில் ஜக்கம்மா அப்படிங்கிற ஒரு சாமி இருக்குது. அதை அவங்க குலதெய்வமாக எடுத்து அவங்க ஜக்கம்மா ஜக்கம்மா சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க வீடு வீடாக போய் சொல்கிறாங்க. ஏன் இந்த இசைக்கருவியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட சத்தம் ஒரு கிளுகிழுப்பாக இருக்கும். கிளுகிழுப்புனா யாரை வேணாலும் ஈஸியாக அட்டென்ஷன் பண்ண முடியும் அந்த இடத்துல. நான் போய் இந்த மாதிரி இசைக்கும் போது ஒருத்தங்க ஈஸியாக அட்டென்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டு இந்த மாதிரி குறி சொல்கிறது, அரிசி பருப்பு வாங்குறது, வேறு துணி வாங்குறது, இந்த மாதிரிலாம் அவங்க வீடு வீடாக போய் அவங்களோட தொழில் செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது தமிழ் குடிகள் கிடையாது. இந்த இசைக்கருவி வாசிக்கிறவங்க தெலுங்கர்கள்னு ஏன் சொன்னோன்னா, உதாரணத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா சாமியை தான் குலதெய்வமாக வேண்டியிருக்காரு. இந்த இசைக்கருவியை இசைக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நான் டெய்லியும் கரெக்டாக அதை நம்ம கரெக்டாக சிலுப்புனா தான் நமக்கு இந்த சவுண்ட் கிடைக்கும். எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குடுகுடுப்பி வச்சு குடுகுடுப்புக்காரர்கள் எப்படி அவங்க பேசுவாங்கன்னு, ஜக்கம்மா வந்திருக்கா. ஸோ இப்படி அவங்க சொல்லுவாங்க. இந்த சத்தத்தை இந்த வார்த்தையை நிறைய குழந்தைகள் கேட்டு அவங்க அவங்க விளையாட்டுகள் அப்போ சொல்லுவாங்க, ஜக்கம்மா சொல்கிறா.
ஸோ இந்த மாதிரிலாம். அதே போல் இந்த இசைக்கருவி வந்து ரொம்ப பழமை வாய்ந்த இசைக்கருவி. கிட்டத்தட்ட இந்த இசைக்கருவிக்கு 80 வயசு ஆகுது இந்த குடுகுடுப்பிக்கு. இந்த இசைக்கருவியை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடாங்கி தாத்தா தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு இசைக்கருவியை வந்து எனக்கு அந்த தாத்தா கொடுத்துருக்காரு. நிறையா பேர் வந்து இன்றைக்கி இந்த இசைக்கருவி வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவாக தான் போடுறேன். இந்த இசைக்கருவி பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. நம்ம வேணால் முடிஞ்சளவுக்கு ரீக்ரியேட் பண்ண பார்க்கலாம். இந்த இசைக்கருவி வந்து ஒரு முக்கியமான இசைக்கருவி. இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இசைக்கருவி இந்த குடுகுடுப்பி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ரீக்ரியேட் பண்ணி நம்ம வந்து திருப்பி இதை புழக்கத்தில் கொண்டு வரதுக்கு நம்ம தயார்படுத்துவோம். இப்போ நிறைய பேர் வந்து ஃபைபரில் போட்டு பண்ணுறாங்க, இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் செஞ்சு. பட் வெங்கலத்தில் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ரெசனன்ஸ் கிடைக்கும். நம்ம முன்னாடி பார்த்ததை விட இந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ லைட்டாக நான் டைட் பண்ணியிருக்கேன். இந்த சத்தத்தை நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இது கரெக்டாக போய் மோதும், நம்ம கையை கரெக்டாக சிலுப்பணும். ஸோ இது வந்து எப்படி சொல்லிட்டு இதை வந்து வாசிப்பாங்கன்னா, ஜக்கம்மா சொல்கிறா ஜக்கம்மா சொல்கிறா. எனக்கு எப்படி இந்த இசைக்கருவி கையில் கிடச்சிச்சின்னா, கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடுகுடுப்புக்காரர்கள் குடும்பத்துக்கெலாம் வந்து உணவு, அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அப்போ வந்து அங்கே என்னோடய வீடியோவை நான் வந்து ஒரு தாத்தாட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த இசைக்கருவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் சொன்னது என்னென்னா, இது வந்து எங்களோட சொத்து, இது வந்து நான் யாருக்கும் கொடுத்தது கிடையாது, எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு. ஸோ இப்படி ஒரு 80 வருஷமாக இந்த இசைக்கருவி வந்து கடந்து வந்திருக்கு. இன்றைக்கி இது உன் கையில் இருக்குது, கண்டிப்பாக நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் இன்றைக்கி யூடியூப்லலாம் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் பெருசாக இல்லாமல் இன்றைக்கி மக்களால் நம்ம வந்து உயர்ந்துட்டு வரதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நிறைய இசைக்கருவி பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.